வணக்கம். இன்றைக்கி நம்ம துலாம் ராசிக்கு ஜூலை மாத பலன்கள் 2024 எப்படின்னு பார்க்கலாம். உங்கள் ராசிக்கு 8ல் ஆல்ரெடி குரு இருக்கார். அது அவ்வளோ பெரிய கெடுதல் இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் என்னென்னா 13th ஜூலை 13ஆம் தேதி செவ்வாய் 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. அதனால் இது ரொம்ப பாசிட்டிவ்னு சொல்ல முடியாது. ஒரு ஆவரேஜான மத்தியம பலனை மட்டும்தான் கொடுக்கும். சரி, ஜாப் அண்ட் ப்ரொஃபஷன் எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு 10ஆம் இடமா கடகம் வரும். கடகத்துக்கு அதிபதி சந்திரன் ஒரு ராசியில் ரெண்டரை நாளைக்கு ஒரு டைம் தான் ஒரு ராசியில் இருப்பார். அடுத்து எடுத்துக்கிட்டா சுக்கிரன், சூரியன், புதன் இவங்க எல்லாருமே உங்களுக்கு இந்த கோள்களோட நகர்வு உங்களுக்கு ரொம்ப சாதகமாகவே இருக்குன்னே சொல்லலாம். அடுத்து உங்கள் ஜாப்பு இந்த மாதிரி பிஸ்னஸில் என்ன ஒரு பிரச்சனை வரும்னா, அதாவது நீங்கள் ஒவ்வொரு தடைகளை சந்திப்பீங்க. ஒவ்வொரு ஒரு கஷ்டமான ஒரு ஃபேஸ்லேருந்து நீங்கள் அதை கற்றுக்குவீங்க. அதாவது மந்த் பை மந்த் உங்களுக்கு ஒரு சேலஞ்சஸ் இருக்கும். அந்த கடினமான சூழ்நிலையை தாண்டி வருவீங்க. அதுலேருந்து ஒன்று கற்றுக்கிட்டு வருவீங்க. இது நம்ம பண்ணது தப்பு அப்படிங்கிறது ஒரு உணர்ச்சி, ஒரு உணர்வு ஏற்படும். அதிலிருந்து நீங்கள் அதை கற்றுக்குவீங்க. இது பண்ணதுனால இதில் ஃபெயிலியர் ஆகிட்டேன், அடுத்து இதை கற்றுக்குவேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் சேலஞ்சஸை டே பை டே மந்த் பை மந்த் நீங்கள் ஓவர் கம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கீங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் அதிலிருந்து கற்றுக்கிட்டு ஒரு லெசன் எடுத்துக்கிட்டு வரப்போ நெக்ஸ்ட்டில் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறப்போ நீங்கள் சக்ஸஸ் ஆவீங்க. ஓகேவா? அதே மாதிரி நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணுறீங்களோ, அதான் நான் முன்னாடியே சொன்னேன்ல, எப்படி அப்ரோச் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு ரிசல்ட் வரும். அதாவது நீங்கள் அதை பாசிட்டிவாக உங்களுக்கு பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு, முன் அனுபவத்தை வச்சு, ஸ்கில்லு உங்கள் எஃபர்ட்டு கரெக்டாக போட்டிங்கன்னா, ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் இருக்குது. ஓகேவா? கொஞ்சம் கோள்களோட நகர்வு கொஞ்சம் சரியில்லைனாலுமே பட் மற்ற கோள்கள் சாதகமாக இருக்குது. சூரியன், சுக்கிரன், புதன் இதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது. அதனால் ஒரு பெரிய பிரச்சனையும் இல்லை. நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணுறீங்களோ, உங்கள் மைண்ட் செட்டில் நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் இருக்குது. ஓகேவா? நீங்கள் பாசிட்டிவ் அப்ரோச் பண்ணால் உங்களுக்கு பாசிட்டிவாக ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேவா? ஜாபு, ப்ரொஃபஷன், பிஸ்னஸ் எல்லாம் ஆஸ் இட் இஸ் அப்படியே போகும். நிறைய ஐடியாஸ் உங்களுக்கு தாட் கிரியேட் ஆகும். அதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க. அதுக்கான ரிஸ்க் எடுங்க, கண்டிப்பாக சக்ஸஸ். ஓகேவா? அடுத்து ஃபேமிலி அண்ட் மேரேஜ்னு எடுத்துக்கிட்டா, இந்த மாதத்தில் ஜூலை 13க்குள்ளே ஒரு வரன் பார்க்குறதோ இந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் ஒரு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா செவ்வாய் ஜூலை 13லேருந்து 8ஆம் இடத்துக்கு வந்துடுவார். அதனால் செவ்வாய் 8ல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு தடை தாமதம் கண்டிப்பாக ஏற்படும். அதனால் முதல்ல ஒரு 13 நாளில் நீங்கள் கரெக்டாக அந்த டைமை யூஸ் பண்ணி உங்களுக்கு வரன் பார்த்துக்கிறது இதெல்லாம் பண்ணிக்கலாம். ஒன்றும் சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக நீங்களே ஒரு குறிச்சிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த டைம் நல்லாயிருக்கும் முதல் 13 நாள். அதுக்கப்புறம் உங்களுக்கு தடை தாமதம், ஏன்னா செவ்வாய் 8ல் இருக்கிறாரு. அதனால் தடை தாமதம் கண்டிப்பாக கொடுப்பாரு. ஆல்ரெடி எங்கள் குரு இருக்கார் 8ல். ஓகேவா? அடுத்து ரிலேஷன்ஷிப்னு எடுத்துக்கிட்டா, லவ் ரிலேஷன்ஷிப் எடுத்துக்கிட்டா ஸ்மால் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரும். ஆனால் அது ஈஸியாக நீங்கள் சரியாயிடும். ஓகேவா? நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணுன்னு சொல்கிறேன். அதே மாதிரி ஃபேமிலியில் உங்கள் லைஃப் பார்ட்னர் எதர் ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப் நீங்கள் சொல்கிறது அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அவங்க தான் சொன்னால் பெருசு அப்படின்னு நினச்சிக்குவாங்க. பட் நீங்களும் கடந்து போயிருங்க. அது நீங்கள் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், யாராச்சும் ஒருத்தங்க அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்துக்கிட்டாவே பாதி ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். ஓகேவா? ஒரு இடத்துல விட்டு கொடுத்து போங்கன்னு தப்பு இல்லை. அடுத்து மாணவர்களுக்குன்னு எடுத்துட்டா க்ளீனாக இருக்குது, பாசிட்டிவாக இருக்குது. ஓகேவா? புதன் நல்லா இருக்குது. அதனால் பாசிட்டிவ் எல்லாமே நடக்கும். குரு 8ல் இருக்கிறதுனால ஒரு பண செலவு ஏற்படும். எதனால் செலவாகும்னா, நீங்கள் ஒரு பணத்தை செலவு பண்ணி ஒரு நாலேஜை வாங்கிக்குவீங்க. அதாவது பணம் கட்டி கோர்ஸ் படிக்கிறீங்களா, அந்த மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பணத்தை செலவு பண்ணி நீங்கள் ஒரு விஷயத்தை கற்றுக்குவீங்க. ஓகேவா? அடுத்து பெண்களுக்கு, இல்லத்தரசிகளுக்கு துலாம் ராசிக்கு எப்படி இருக்குன்னா, உங்கள் குடும்பத்திலேயோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ உங்கள் சுற்றி இருக்கிறவங்களோ உங்களுக்கு டென்ஷன் க்ரியேட் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை க்ரியேட் ஆகும். ஓகேவா? உங்களுக்கு மன அழுத்தம் இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை க்ரியேட் ஆகும் அவங்கனால. ஆனால் அதை நீங்கள் ஈஸியாக ஓவர் கம் பண்ணிக்கோங்க. இந்த நகர்வுனால, சில கிரகத்தோட நகர்வுனால உங்களுக்கு இப்படி ஒரு மைண்ட் செட் வரும். ஆனால் அது ஈஸியாக ஓவர் கம் பண்ணிக்கலாம். எப்படின்னா, நீங்கள் காமன் கம்போஸ்டாக இருக்கணும். அதாவது எந்த விஷயமா இருந்தாலும் அவசரப்பட்டு டென்ஷன் படாமல் அமைதியாக திங்க் பண்ணிக்கிட்டு ஈஸியாக மூவ் ஆன் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். அடுத்து மெடிடேஷன் பண்ணுங்கள், யோகா பண்ணுங்கள். இந்த மாதிரி மைண்டை கிளியராக வச்சுக்கோங்க. மைண்டு கிளியராக இருந்தாவே உங்களுக்கு அந்த நாள் சக்ஸஸ். ஓகேவா? அடுத்து ஹெல்த்துன்னு எடுத்துக்கிட்டா, 8ல் குரு செவ்வாய் இருக்கிறார். அதனால் கொஞ்சம் ஹெல்த்தையும் பார்த்துக்கோங்க. நான் ஏன்னா என்னென்ன இருக்கோ அதை கரெக்டாக சொல்கிறேன். ஓகேவா? எப்படியெல்லாம் ஏதோ என்னென்ன பிரச்சனையெல்லாம் வரும் அப்படின்னா, ஹீட்டு, அந்த ஒரு சூட்டு கொப்பளம்னு சொல்லுவாங்களா அதுக்கப்புறம் தசை பிடிப்பு, எரிச்சல் இதெல்லாம் வரும். ஓகேவா? அடுத்து காரமான உணவு நீங்கள் வேண்டாம், சாப்பிட வேண்டாம். காரமான உணவை இந்த மாதத்தில் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எல்லாமே ஒரு கூலான ஐட்டத்தை மட்டும் சாப்பிடுங்க. தயிர் இந்த மாதிரி கூலாக இருக்கிறது, காரம், அந்த சில்லி இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் கொஞ்சம் ஹெல்த்துக்கு ஆகாதது. ஓகேவா? ஆக மொத்தத்தில் இந்த 13ஆம் தேதி ஜூலைக்கு அப்புறம் செவ்வாய் 8ல் வரார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் என்னென்ன பிளான் பண்ணுறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அதுக்கப்புறம் 13ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு தடை தாமதம் கொஞ்சம் ஏற்படும். பட் நீங்கள் அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா நீங்கள் சக்ஸஸ் ஆகிடலாம். அதே மாதிரி தான் ரிலேட்டிவ்ஸ் இந்த மாதிரி, அதாவது அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க
இந்த மாதிரி இருக்கிறவங்கள ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளே இருக்கிற பிரச்சனை இதெல்லாமே வந்து ஈஸியாக ஓவர் கம் பண்ணிக்கலாம். நீங்கள் அதை பெருசாக எடுத்துக்காதீங்க. அன்டில் அன்லெஸ் நீங்கள் காமன் கம்போஸ்டாக பேஷண்ட்டாக நீங்கள் ஒரு அமைதியாக பொறுமையாக ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணிங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிடுவீங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதம் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு சேலஞ்சஸான மாதம் தான் சொல்ல. ஓகேவா? அதனால் நீங்கள் எந்த இடத்துல கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறத நான் சொல்லிட்டேன். கரெக்டாக டைமை யூஸ் பண்ணுற நேரத்தில் கரெக்டாக டைம் யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு சக்ஸஸ். நன்றி.